எப்பல நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடு. சாப்பிட்ற நீ. சிக்கன் 65 கொஞ்சம் வச்சுமா. முதல்ல இருக்கிறத சாப்பிட்ற நீ. எவ்வளோ வச்சிருக்கீங்க? என்னால சாப்பிட முடியல. நான் முதல்ல இவ்வளோ சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் தான் சாப்பிட. போதும் சொன்னா அள்ளி வச்சிருக்கீங்க. சாப்பிடலாம், சாப்பிட. ஒரு வயசு பொண்ணாலே இவ்வளோ சாப்பிட முடியாதா? நானா இதெல்லாம் 4 மடங்கு சாப்பிட தெரியுமா? என்னல அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல, நீ ஒருத்தரால அவ்வளோ சாப்பிட முடியுமான்னு பாக்குற. சும்மா ஒரு பேக்கி சொன்ன, நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். பயந்துடாத. சரி அள்ளி சாப்பிடு. அண்ணி மத்தவங்களும் எங்க? நீ ஒருத்தர் கூட காணோம். அவங்க எல்லாரும் சாப்பிடல. எல்லாரும் விளையாடி இருக்காங்கம்மா. இப்ப வர மாட்டேங்குதுங்க. அதுங்களுக்கு எப்ப பசிக்குதா வரட்டும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வாழை நடத்துறதுக்கு போயிருக்காங்க. வாழை ஒன்று தான் இருந்தது இங்கே நம்ம வீட்டில். அவங்க போயிருக்காங்க. இந்த பரிமலக்கா இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அத்தனை சுட்டு போயிருக்காங்க 3 பேரும். நம்ம வீட்டில் வாழை மரம் இருக்கணுமே, என்னாச்சு? அந்த கதையை ஏன் கேட்குற? சதீஷ் இருக்கிறான்ல, மாடிட்டுன்னு போயிட்டு வாழை மரத்துக்கு கிட்ட விட்டுட்டான். அது ஃபுல்லாத்தையும் சாப்பிடுச்சு வாழையில சுத்தமா. நம்ம இந்த பையனுக்கு இதே வேலை தான். மாடு அப்படி சும்மா மேன் கத்தக்கூடாது, அதுக்கு பசிக்குது சொல்லிட்டு வீட்டில் இருக்க செடி குடிங்கிட்டுலாம் இட்டுமே நீ பாட்டி சாப்பிடணும். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு போயினே இருக்கும். அது மாதிரி தான் வாழை மரத்தையும் காலி பண்ணிட்டான். அச்சோ வாங்க கையில நல்லா சோப்பு கழுவுனீங்களா? காலைல கழுவுனீங்களா? கையில போட்டா சுத்தி இருந்தீங்களா? எங்க போறீங்க? அது வெடிக்கல, மரத்துக்கு போட்டு வந்துட்டோம். சவுண்ட் கேட்டதா வெடிச்ச மாதிரி? ஆமாண்டா, எனக்கு கூட கேட்டுச்சா. உட்காந்து மரத்துக்கு போட்டு வந்தேன், வச்சுச்சா தெரியலையடா. சரி அமைதியா இரு. ஆனா அதை நான் பத்து வைக்கவே இல்லையடா. நான் அன்னைக்கு பத்து வச்சு எரியில சொல்லிட்டு தூக்கி போட்டேன் பார்த்தியா, அதுதான் இப்போ வச்சுச்சு போல இருக்கு. எது வேணாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. அன்னைக்கு எரிய வச்சு அது வந்து இப்போ வெடிக்கலன்றதுக்கோசம் அது இன்னைக்கு வச்சுச்சுன்னு சொல்றிய? கேட்கறவன் கேனே இருந்தா எரும மரத்துல எருமை ஓட்டுண்டா. சரி விடு எப்படி வெடிச்சிச்சுல எப்படி? என்ன குச்சுன்னு பேசுறீங்க? உட்காருங்க. சதீஷ் அக்கெல்லாம் கூப்பிட கூடாதுப்பா. அக்கெல்லாம் ஓடி வந்துருக்காங்க. எது ஓடி வராங்களா? வந்துட்டாங்க. இதா சஞ்சு எங்கடா? பாட்டி கூட இருக்கறாமா. சரி நீ போய் சாப்பிட்டு பாட்டியும் சஞ்சு கூட்டிட்டு சாப்பிட்டோம். சரிம்மா. உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. டேய் உட்காடா. நீ உட்காருங்கப்பா. உட்கார். ஓவரா சீன் போடுவோம் பேய் பார்த்தவனே. டேய் இவங்க யாருடா? அவங்க எங்க அத்தை, எங்க பெரியம்மா இருக்காங்களா, எங்க பெரியம்மாவோட ஹஸ்பண்ட் இருக்காருல எங்க பெரியப்பா, அவங்களோட தங்கச்சி இவங்க. இந்த உச்சி குடுமையே, அந்த உச்சி குடுமையே அவங்க பொண்ணுடா. சரி என்ன முட்டைக்கண்ணா இருக்கு? ஆமா அந்த முட்டைக்கண்ணு தான் சஞ்சய் நல்லா கடிச்சு கொடுத்து கடிச்சிச்ச நல்லா. ஆமா மேடம் அதுக்கு பயந்து இந்த பக்கம் தலையை காட்டல இருக்கிறாங்க வீட்டுல, எங்க வீட்லயே. அதானே பார்த்தேன். இல்லைன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடின்னு இருப்பாள. அதான் மேடம் அமைதியா வீட்டுல பட்டு தூங்கி இருக்காங்க. முட்டைக்கண்ணு எப்ப வீட்டுக்கு போதா அப்பதான் உடம்புல இருக்குது இந்த பக்கம். அச்சோ ஏடியா பசங்க உட்காந்து எவ்வளோ நேரம் ஆகுது? பிரியாணி போட்டு குடிப்பாங்க எங்களுக்கு. அந்த கொடுங்க. சாப்பிடுங்க 2 பேரும். ஏடியா 2 பேரும் தனித்தனியா தட்டு போட்டு தரதானே? தெரியுமா நாங்க 2 பேரும் எப்பவுமே ஒரே தட்டுல தான் சாப்பிடுவோம். பரவாயில்ல, இந்த காலத்துல இந்த மாதிரி பசங்க இருக்காங்களா? ஆமா சின்ன வயசுல இருந்து இவங்க 2 பேரும் இதே மாதிரி தான். நான் கூட சின்ன வயசுல இப்படி தான் இருந்தோம். யாரா நீங்களும் பெரிய நீமா? இதுக்குள்ள ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? ஐயோ நாங்க 2 பேரும் எப்பவுமே சண்டை தான் போட்டுப்போம். நாங்க ஃப்ரெண்டெல்லாம் இருந்தது கிடையாது. என் ஃப்ரெண்டு ரேணுகா நானும் எப்பவுமே ஒன்னா தான் சுத்துவோம்ல இவங்கள மாதிரி. ஆமா எங்க போனாலும் 2 பேரும் ஒன்னா தான் போவாங்க. இதே மாதிரி ஒரே தட்டுல தான் சாப்பிடுவாங்க. இப்ப எப்படி இருக்காளோ என்ன பண்றாளோ? அவ பூசை வர சரியான குடிகாரன். எப்படிதான் அவங்க கூட வளரான்னு தெரியல. ஓ அப்படியா? ஆனா என் ஃப்ரெண்ட் லேஸ் பண்றவ கிடையாது. பறந்து அடிப்பா. யாரா? அவங்க வீட்டுக்காரல தான். அவ கூட சேர்ந்துதான் இவ்வளவு வந்து புருஷனை வந்து மரியாதை மட்டும் பேசுறது, வாடா போட பேசுறதுல கத்து வச்சுக்கிறா. நானாவது பரவாயில்ல பேச்சு வச்சோட நிப்பாட்டிக்கிறேன். ஆனா என் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது. எகிரி அடிப்பா. அதான் அவ கூட சேர்ந்து கெட்டு போயிருக்க நீ. சும்மா அவளே குறை சொல்லாத. நாங்களாம் சின்ன வயசுல எவ்வளவு ஜாலியா சுத்தணும். அந்த நாட்களை நினைச்சு பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன நீ இமேஜினேஷன் போயிட்டீங்களோ? அதெல்லாம் சூப்பரான காலம். அவ்வளவு ஜாலியா ஆடி பாடி இந்த வயல்வெளியில தெரிஞ்சிருக்கோம் நாங்க. பிரியாணி சூப்பரா இருக்குடா. மண்டா லெக் பீஸ் தான செம்மையா இருக்குது. என்ன சிக்கன் 65 இருக்குன்னு சொன்னா உனக்கு வைக்க வேற நமக்கு. முதல்ல சாப்பிட முடியல. சிக்கன் 65 நம்ம அப்புறமா சாப்பிடலாம். எடுத்து போய் வெளியில கூட உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி முதல்ல பிரியாணி நல்லா வெளுத்து வாங்கலாம். என்ன எவ்வளவு சென்டிமெண்டா பேசினிருக்கேன். நான் பிரியாணி சாப்பிட கணக்கு பண்ணி போறேன். நீங்க பேசுங்க மார்க்கெட் நம்ம இருக்கோம். அம்மா இப்ப என்ன சொன்ன சொல்லு. அது வந்து நீங்களும் உங்க ஃப்ரெண்ட் வந்து ஜாலியா இருந்தீங்க சின்ன வயசுல அப்படி சொல்லிட்டு சொன்னீங்க. பரவாயில்லம்மா, என் பிள்ளை பிரியாணி சாப்பிடல குறியா இருந்தாலும் நான் சொன்னதெல்லாம் கேட்டு தான் இருந்திருக்கு. பசங்க சாப்பிட்ட விடு. சாப்பிடுங்க 2 பேரும் பெரிய பசங்களும் ஆன பிறகும் இதே மாதிரி ஃப்ரெண்டா சந்தோஷமா இருக்கணும். புரிஞ்சுதா? சரிங்க ஆண்டி. சரிம்மா. இப்ப கேட்கட்டுமா? கேளு. என்ன நீ அப்பல இருந்து கேட்கட்டுமான்னு கேக்குறீங்க தவிர சொல்ல மாட்டேங்கிறீங்க. இவதான் என்னமோ கேட்கணும்னு சொன்னா. என்ன நீ சொல்லுங்க, எது வந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. அது வந்துமா இப்ப சதீஷ் வந்து 4th standard படிக்கிறான். ஐயோ நமக்கு என்ன அடிப்படுதா? அவன் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போய் ஒரு 4 வருஷம் 3 வருஷமா படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவன் வந்து வேலை தேடுவான் இல்லையா? ஆமா நீ உங்க வீட்டுக்காரர் வந்து கம்பெனி தானே வச்சிருக்காரு? ஆமா கம்பெனி தான் வச்சிருக்காரு. ஒரு எவ்வளவு பேர் வேலை செய்வாங்க அவங்க கம்பெனில? ஒரு 1000 பேர் 1500 பேர் வேலை செய்வாங்க. நீ பரவாயில்ல பெரிய கம்பெனி தான். இப்போ வந்து சதீஷ் வந்து வேலை தேடும் போது சதீஷ்க்கு வந்து உங்க கம்பெனில வேலை கிடைக்குமா? இவ்வளவு தானே நீ? நான் இப்ப 4th standard படிக்கிறேன். எப்ப காலேஜ் முடிச்சு எப்ப வேலைக்கு போகுது? உங்க அம்மா அதுக்குள்ள உனக்கு வேலை ரெடி பண்றாங்க. கொடுத்து வச்சு வேண்டா வாய மூடு நீ முதல்ல. அதான் சதீஷ் வேலை வந்து உங்க வீட்டுக்காட்ட சொல்லி வைனே. சதீஷ் படிச்சு முடிக்கட்டும். இதெல்லாம் நம்ம கண்ணை முடிக்கணும் திறக்கிறதுக்குள்ள காலங்களாம் ஓடிடும். நம்ம காலேஜ் முடிச்சுட்டு டக்குன்னு வருவான் வேலைக்கு. உங்க வீட்டுக்கார வேலை தரணும். என்ன சதீஷ் ரெடியா இருக்கியா? ரெடியா. ஃப்ரெண்டுக்கு வேலை வேணாமா? ஆமா ஃப்ரெண்டுக்கு வேலை வேணும். 2 பேரும் வர போறீங்க வேலைக்கு. சூப்பரா. ஆமாக்கா வரப்போம். சரி மாமா கிட்ட சொல்லிடுறேன்னா உங்க 2 பேருக்கு வேலை வேணும்னா. சூப்பர். சரி எங்க வீட்டுக்கார சொல்லி வைக்கிறேனே. பசங்க காலேஜ் முடிச்சோன்னா நேராயிட்டுன்னு வருவேன்.
வேலை கொடுக்கணும். எப்படி ஒரு 10 லட்சம் சம்பளம் தருவீங்களா? இவங்க படிச்சு பெரிய பசங்க அதுக்குலாம் 10 லட்சம் சம்பளம் வந்துடும். அது போதும் டியம்மா எனக்கு. இக்கா 10 லட்சம் போதும்ல? போதும். சரி மகாக்கு அப்படியே வேலை சொல்லிக்கிட்டா அவள் வேணான்னு சொல்கிறாடி. கும்பிடுடி நீ ஒரு வார்த்தை கேட்டு பார்க்குறேன். ஏன் சங்கீதா மகா இருக்கால படிச்சுட்டு வீட்டில் தானே இருக்கிறா, அவளுக்கு ஒரு வார்த்தை இல்லைல்ல உங்கள் கம்பெனியில். நான் வர சொன்னேன், நீ இவங்க தான் வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன்க்கா வர சொன்னாங்க, ஏன் போவே இல்லை? பொண்ணுக்கிட்ட சொன்னேன் போக மாட்டேன் அடம் பிடிக்குது. சொந்தக்காரங்க வீட்டில் வேலை செய்யதான். அதெல்லாம் பார்த்தா எப்படி நம்ம வேலை செய்ய சும்மா தரப்படுறாங்க சொந்தக்காரங்க. வேலை தானே எங்கள் போனால் வேலை தான் செய்ய போகிறோம். எங்கே இந்த கம்பெனிக்கு அனுப்பிச்சு வேண்டியதானே. இன்னும் மாமாலாம் நல்லா பார்த்துப்பாங்க. சொல்கிறேன்டி, நான் சொன்னால் அது எங்கே கேட்குதுங்க. இதை பார்த்து பக்குவமாக எடுத்து உரைக்கணும். புரியுதா? வேற எங்கன்னா கணக்கு தெரியாத கம்பெனிக்கு போகிறத விட நம்ம சொந்தக்காரங்க கம்பெனி நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லணும். அது கூட சொல்லி நீ ஆடி நிற்க போகுது. நான் தான் ஆடி நிற்குவேன். சரி சங்க மகா கிட்ட நான் சொல்கிறேன். நான் வீட்டுக்காரருக்கு சொல்லி வை, இந்த மாதிரி மகா வேலை வேணும் இப்போ இமிடியட்டா. மீதி 2 பசங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து காலேஜ் முடிச்சுட்டு வருவாங்க, அவங்களுக்கு வேலை தரணும் அப்படி சொல்லி வைனேன். சரி நீ வா, எவ்வளோ அமைதியாக உட்காந்து காப்பாரு. இதே சதீஷ் செஞ்சு வந்து அமைதியாக உட்காந்துனே இருக்காதுங்க. சாப்பிட்றதுக்கு கூடாதுங்க, பேசுறதுக்கு கூடாதுங்க, ஒரே மக்கள் அமைதி இருக்கும். நிவி பாரு இருக்க இடம் தெரியாமல் இருக்கா. ஆமாம் ரொம்ப அமைதி தான் அவ. ஆமாம் ரொம்ப அமைதிதான். முட்டைக்கண்ணி என்னடி சொல்ல பார்க்குறீங்க? அது எங்கேயோ மறைச்சு உட்காந்து நீ சாப்பிட்ற பிரியாணி வந்த வேலையை பார்க்கலாம். மட்டும் ஆச்சு தள்ளிட்டு இருக்கிறான் பாதியா. நண்பா மீதி பாதி உனக்கு தான் வச்சிருக்க. சாப்பிடு, நல்லா சாப்பிடு நண்பன்டா. உங்க மாமியார் மாமனார் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன நல்லா தான் இருக்காங்க. நல்லா பாத்துக்காங்களா? முன்னாடி நாங்கள் தீபாவளிக்கு ஒரு பலகாரம் எடுத்துட்டு வரும்போது போன வருஷம் அவங்க உங்க கூட இல்லை தனியாக இருந்தாங்களா? ஆமாம் அப்பெல்லாம் தனியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தீபாவளி பலகாரம்லாம் கொடுத்துட்டு போன மறுநாளே வந்துட்டாங்க வீட்டுக்கு. 2 பேரும் வந்ததுலேருந்து ஒரே டார்ச்சர் தான். அப்படியே டார்ச்சர் பண்ணுறாங்க. டார்ச்சர் பண்ணுவாங்க. உங்கள் அம்மா வீட்டில் வந்து நகை எடுத்துன்னு வந்தியா, நகை நட்டு எடுத்துன்னு வந்தியா, பணம் எடுத்துன்னு வந்தியா, அத்தை எடுத்துன்னு வந்தியா குத்தி குத்தி காமிச்சு இருப்பாங்க. அப்படியா குடும்பம் பண்ணுறாங்களா? குடும்பம்லாம் சொல்ல முடியாது. அவங்க கேட்க வேண்டியது கேட்குறாங்க. கேட்டீங்க அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டியது கரெக்டாக செய்ய வேண்டியது தானே. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? உங்களால் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்குது. ஏன் நிம்மதியாக வாழ முடியாத வசதி என்ன திரும்ப கல்யாணம் பண்ணி போயா? நான் என் வீட்டு கேட்ட சொல்லி தானே இருக்கிறேன். அந்த மனசு இறங்கி வர மாட்டேங்கிறாரு. நகரத்தில் பீரோல வச்சு நல்லா பண்ணி பூட்டி வச்சுக்காரு. தங்கச்சி கொடுக்க மாட்டேங்கிறாரு. உங்க வீட்டுக்கார சரியான லூசுக்கா. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. தங்கச்சி தான் நகரத்தில் சேர்த்து வச்சாரு. கொடுக்க வேண்டியது தானே. சீசன் வாங்கி கொடுக்க வேண்டியது தானே. சாமான் செட்டு எல்லாமே எதுவுமே வாங்கி கொடுக்காம தான் அந்த பொண்ணு தான் செய்வாங்க. இவளுக்கு ஆசைப்பட்டு நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தாரு. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுச்சு இருந்தாலும் கோவத்தில் அப்படியே இருக்காரு. இங்கே பாரு நீங்கள் வீட்டுக்கார சும்மா ஏமாத்தின்னு இருக்காதீங்க. உங்க கதை எனக்கு தெரியாதுன்னு சரி சொல்கிறா. ஆமாம் நீங்களா பார்த்து கல்யாணம் பண்ணிச்சிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு வழக்கு அந்த பொண்ணு கிடச்சிருக்குமா? மாப்பிள்ளை வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கா, 1000 பேர் வேலை செய்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வந்துருப்பாரு. அந்த பொண்ணு ஏதோ லவ் பண்ணிச்சிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு இடம் கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. இல்லை இந்த மாதிரி கல்யாணத்தில் கல்யாணம் பண்ணி நீ 1000 நகை போட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் புருஷனை சீன் போட்டுருக்கீங்க. ஒரு முறையாக அந்த பொண்ணுக்கு என்ன நகை சேர்த்து வச்சுருக்கோம் அதை எடுத்து கொடுங்க. சம்மந்தத்தில் வாங்கி கொடுங்க. அந்த பொண்ணு நல்லா சந்தோஷமாக வாழட்டும். என்ன அப்படி இருக்கீங்கன்னு தெரியல. நீ 2 பொண்ணு பசங்க வச்சிருக்கல அது இருக்காது உங்களுக்கு கொஞ்சம் கூட. இல்லையே நான் அதை எவ்வளோ கட்ட சொல்லி தான் இருக்கேன். அந்த மனசு கேட்க மாட்டேங்கிறாரு. அதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போனால் அவளுக்கு எதுவும் தரக்கூடாது போகக்கூடாது அப்படி ஆகிடுறாரு. அண்ணே விடுங்க அண்ணி. அண்ணனுக்கு எப்போ தோதோ அப்போ செய்யட்டும். பெரிய தன்மையா சரி விடுங்க அப்படி சொல்லிட்டு அண்ணனுக்கு எப்போ மனசு இறங்குதா இப்போ தரட்டுன்னு. இந்த மனசுக்கு இப்போ இறங்காது. உங்கள் அண்ணி அவங்க வீட்டுக்கார எடுத்து பேசாது. நீ தான் ஆசைப்படுங்கிற மாமனார்கிட்டே மாமியார்கிட்டே மாட்டிங்கன்னு என்ன பண்ணுறது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது ஒரு குத்தரம் எங்கள் அண்ணன் பேசினாரு. அவர் மட்டும் லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பாரு. நீ வந்து லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிக்கூடாதம்மா. அவருக்கு ஒரு சட்டம் மற்றவங்களுக்கு ஒரு சட்டமாம்மா. அண்ணன் வந்து லவ் பண்ணாலும் அரேஞ்ச் மாதிரி தானே பண்ணாங்க. நான் இஷ்டப்பட்டதில் கல்யாணம் பண்ணி போயிட்டேன். அதனால தான் சும்மா கதை இதெல்லாம் நீ நம்பி நிற்கிய. வரட்டும் உங்க அண்ணன் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். இன்னைக்கு இருக்குது பாரு. இன்னைக்கு போய் பரவாயில்ல அம்முன்னு உட்காந்து பாரு. இந்த குடும்பத்தில் சண்டை உண்டு பண்ணிடாதீ. ஆமாம் கேட்க வேண்டியது கேட்டேன். அவங்களுக்கு சண்டை சண்டை அந்த விட பரவாயில்ல. கேட்க வேண்டிய கடமை இருந்து நான் கேட்டே அவன். நீ வேணா விடுங்க. நீ என்னால சும்மா இருக்க முடியாதுமா. உங்க அண்ணனை கேட்குற கேள்வி மட்டும் பாரு. தயாராயிரு. எனக்கு ஒரு நல்ல ஃபைட் சீன் இருக்கு பாருங்க. என்ன மக்களே ஃபைட் சீன் பார்க்க ரெடி ஆயிட்டீங்களா? டேய் நீ வேற சும்மா இருக்க மாட்டியா? முதல்ல இருக்க பர்த்டே விஷ் பண்ணு. இந்த பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாட மனைவர்